நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. 5 பிள்ளை தானே பெத்து தரேன் போ. பாய்டா. பாத்து போ. யாரு அவன்? 5 பிள்ளை தான் பெத்து தரேன்னு பேசிட்டு இருக்கறேன். அவன் தாண்டி ஆளு. என்னது? ஆளா? உன் ஃப்ரெண்ட் பிரபா இருக்கா தெரியுமா? ஆமாப்பா. அவன் ஒருத்தர் கூட ஓடி போயிட்டா. உனக்கு தெரியுமா? அப்ப தெரியாதுப்பா. தெரியாம இருக்கிறதே நல்லது. பள்ளிக்கூடம் போறமா மந்தமான இருக்கணும். புரியுதா? இந்த மாதிரி எல்லாம் பண்ண அவ்வளவுதான். இன்னும் பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போது நீ தான் கூட்டிட்டு வர. புரியுதா? சரிங்க. சரி பா. குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம். குழந்தைகள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாவதை ஒழிப்போம். என் பொண்ணு நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். மட்டும் சொல்லிடாங்க மாப்பிள்ள. என் பொண்ணு பத்திரமா பாத்துங்க மாப்பிள்ள. உங்களோட மாப்பிள்ள வீடு சொத்து காசு பணம் எல்லாமே இருக்கு மாப்பிள்ள. என் பொண்ணு பத்திரமா பாத்துங்க மாப்பிள்ள. அது இல்லாம என் வயசு 45 உன்னோட வயசு 16 தான். அது ஒரு பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. பொண்ணு பத்தி நான் சொல்றேன். நீங்க தான் மாப்பிள்ள என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க பண்ணுங்க மாப்பிள்ள. பத்திரமா பாத்துங்க மாப்பிள்ள. இங்க மட்டும் மாப்பிள்ள உட்காரு மாப்பிள்ள உட்காரு. ஸ்கூல்ல இருக்குல்லுங்க. ஸ்கூலுக்கு நிறைய இது செய்யறது நல்லா சிறப்பாக இருக்கு. ஆனால் அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உணர்வுகள் தோன்றது நார்மல் தான். ஏன்னா அந்த அறியா பருவத்தில் அவங்க வந்து அந்த மாதிரி பாலியல் தூண்டுறதுக்கு அல்லது அவங்க அடுத்தவங்க சொல்கிறது கேட்கறதுக்கு அந்த வயசு அந்த மாதிரி வயசு. அதே வந்து அவங்களுக்கு நேராக டைரெக்டாக போய் சேர்ற மாதிரி பேரண்ட்ஸுக்கும் தெரியுமான்னு அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கும் தெரியுமா. அதே மாதிரி ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைகிட்ட இந்த மாதிரி ஒரு இது இருக்குது 1098 இருக்குது 181 இருக்குது, நீங்கள் எந்தாவது பிரச்சனைன்னா உடனே தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த தெருக்கூத்தை விட இந்த கூத்து வந்து நான் இன்ட்ரெஸ்டா இருந்து பார்த்ததே இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் முதல் முறையா. சரிங்களா? அதனால நல்லாவே இருந்தது. குழந்தை திருமண விழிப்புணர்வு கூட்டம் இந்த மாதிரி கிராமப்புறத்துல நடத்துறது நல்ல ஒரு சிறப்பா இருந்தது. அதாவது தெரியாதவங்களுக்கு இப்போ ஸ்கூல் போறாங்க, ஆஃபீஸ் போறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்கூல் போறவங்க ஸ்கூல் புக்லயே 1098 நம்பர் இருக்கு. இது வந்து தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பிரச்சனை நடந்து யாருக்கு தெரிவிக்கிறது தெரியாம இருப்பாங்க இல்லைங்களா? அப்ப நீங்க இந்த மாதிரி சொல்லும் போது தெரியாதவங்க கூட அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு வயசான நம்பரை மனசுல பதிவு பண்ற மாதிரி இருக்கும். அந்தந்த வீட்டுல வந்து நம்பரை பதிவு பண்ணிக்கலாம். நிறைய அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு புக்லயே இருக்கு, ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கு, லாஸ்ட் பேஜ்லயே இருக்கு எல்லா நம்பரும். அதனால தெரியும் மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி கிராமத்துல இருக்கவங்களுக்கு தான் தெரியுது இல்லைங்க. அதனால இந்த மாதிரி நாடகம் போடும்போது கிராமத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இதுல வந்து போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடாது, பாலியல் தவறான செயல்லாம் பண்ணக்கூடாது, பேட் டச் பண்ணக்கூடாது, குழந்தை திருமணம் பண்ணக்கூடாது. எல்லா குழந்தைங்களையும் 18 வயசுக்கு மேல கல்யாணம் திருமணம் பண்ணி வைக்கணும். 10, 9, 8 அல்லது 1, 8, 1 இந்த நம்பருக்கு குழந்தைகள் பாலியல் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறாங்க, எல்லாம் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. மெயினாக இப்போ அவங்க போய் வீட்டில் குழந்தைகிட்ட பேசும்போது செல் யூஸ் பண்ணுறது, ரெண்டாவது படிக்காமல் இருக்கிறது, திருமணத்துக்கு இது பண்ணுறது, அது எல்லாமே வந்து இவங்க வீட்டில் சொல்கிறப்போ அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஏன்னா பேரண்ட்ஸே சொல்கிறப்போ குழந்தைங்க போய் சொன்னால் அவங்க ஏற்றுக்கிறத விட இவங்க பெரியவங்களா சொல்கிறப்போ அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஒரு அம்மா அப்பா வந்து கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம மேலே ஒரு கண் வச்சுட்டாங்க, நம்ம இனிமேல் படிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விழிப்புணர்வு வரும்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ முழுமையாக தடுக்க முடியாட்டியும் ஒரு பாதி நம்ம குறைச்சிட்டே வரும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சந்தோஷம். ஈரோடு மாவட்டத்தில் வந்து குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டமாக ஆகும். நாங்கள் எல்லாருமே இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இந்த தம்பிப்பாளையம் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி. இவ்வளோ நேரம் இந்த நாடகத்தை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. இந்த இடத்தை சார்ந்த எங்கள் சமூக நலத்துறை மேடம் வந்திருக்காங்க. கலெக்டரேட்லேருந்து சமூக நலத்துறை அலுவலர் வந்திருக்காங்க. இந்த நாளில் நீங்கள் எல்லோரும் இந்த நாடகத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக சமூக நலத்துறை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க.
இந்த நாடகத்தை பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க என்ன படிச்சீங்க, இந்த நாடகத்தை கொஞ்ச நேரம் பார்த்தீங்க அப்படின்றத தாண்டி படிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். நீங்க என்ன படிச்சீங்களோ அதை பத்தி நீங்க உட்கார்ந்த இடத்துலயே பகிரலாம். இப்போ சமூகத்துல அதிகமா நிலவிட்டு இருக்கிற விஷயத்த இன்னைக்கு நிறைய ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறதுனால இந்த ஏற்பாடை பண்ணி இங்க கொண்டு வந்து ஒரு சில இடங்கள் ஈரோடு மாவட்டம் முழுவதும் இதை கொண்டு போய் நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க நாடகத்துல என்ன உங்களுக்கு புரிஞ்சுதோ அதை நீங்க சொல்லலாம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு செல்ல வயது வந்தவங்களுக்கு செல்ல கொடுக்கக்கூடாது. அதுதான் மெயினான பாயிண்ட். செல்ல கொடுத்தா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நல்லது 30% தான், கெட்டது 70% இருக்குது. அதனால வந்து டச் செல்ல கொடுத்து டச் பண்ண வைக்காதீங்க. சிறு வயசுல கல்யாணம் மூக்க கூடாதுங்கிறாங்க. கல்யாணம் பண்ணக்கூடாது, நாங்க படிக்க வைக்கணுங்கிறாங்க. 18 வயசு மேலதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? நீ சொன்ன மாதிரிதான் பாப்பா பார்த்து குழந்தைங்களை வந்து படிக்க வைப்போம். 18 வயசு மேல கல்யாணம் பண்ணுவோம். அதுக்கு முன்ன திருமணம் பண்ணக்கூடாது. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. அதனுடைய வாழ்க்கை சீரழிஞ்சிரு, வாழ்வே முடிஞ்சிரு. அதனால நல்லா படிக்க வச்சு அறிவை வளர்த்தி 18 வயசுக்கு மேல கல்யாணம் முடிச்சு கொடுத்து நல்ல முறையா வாழ்க்கை நடத்தி நல்ல மாதிரி சந்தோஷமா இருக்கிறது அந்த நாடகத்தினுடைய கருத்து பதிவு எல்லாமே ஒருங்கிணைந்து நல்லா இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நாடகங்கள்லாம் பார்த்துருப்போம். அது எந்த ஒரு உங்களுக்கும் இந்த கலைஞர்களுக்குமான உரையாடல் இல்லாமல் போயிடும். இந்த நாடகத்தை பண்ணி முடிச்ச உடனே உங்களுடைய உரையாடல் தான் முக்கியமா தேவை. அப்போ இன்னும் நீங்க உங்க மனசுக்கு என்ன தோணுச்சோ இதையுமே இவங்களுமே படிக்கிறவங்க, கல்லூரி படிக்கிறவங்க, இந்த நாடகத்தை பத்தி படிக்கிறவங்க, இது போல இதை வந்து ஆங்கிலத்துல ஸ்ட்ரீட் பிளே அப்படின்னு சொல்றாங்க, தமிழ்ல வீதி நாடகம், விழிப்புணர்வு நாடகமா அது கன்வே ஆகுது. இதுக்கும் படிக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது நீங்க சொல்லும் பொழுதுதான் இது சரியா இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்களா, இவங்க உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காங்களான்றது தெரியும். உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுச்சோ, எந்தெந்த காட்சி அவங்க ரொம்ப அழகா தத்துரூபம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்களோ அதை பத்தி நீங்க எல்லாருமே பேசலாம். சொன்னதை பத்தி எல்லாமே எதுவுமே தப்பே கிடையாதுப்பா. எல்லாமே அவ கரெக்டா தான் சொன்னாங்க. குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது யாரோ தொந்தரவு பண்ணா டீச்சர்கிட்டையும் போய் சொல்லணும், வீட்டில் வந்து அப்பா அம்மா கிட்டையும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லணும்னு குழந்தைங்களுக்கு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஏன்னா இந்த சுதந்திரம் இல்லைன்றதுதான் முக்கியமா, சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். டீச்சர் சொன்ன வீட்டில் வந்து நம்ம சொல்லணும். அந்த நம்பரை வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையுமே ஒவ்வொரு குழந்தைக்குமே புக்குலயே நோட்லயே அதை வந்து பதிவு பண்ணி வைக்கணும். இது வந்து நம்ப நன்றி. எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைங்க கிட்ட குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கணும். நானும் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாரும் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அதாவது அந்த பொண்ணு வந்து சொல்லுச்சு, ஆனா அவர் கேட்கல. அந்த பொண்ணு அந்த கஷ்டத்தை பட்டு வந்து சொல்றான். அப்ப அந்த பொண்ணு புரியுது பாத்தீங்களா? அது அந்த அனுபவம் பட்டு வருது. அந்த பொண்ணு சொல்லுது, நீயாவது தப்பிச்சிரு, கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லு. சரிங்களா? அதனால அனுபவப்பட்டு கஷ்டப்படுறத விட முன்னாடி தட்டாங்க. அந்த கருத்துல என்னன்னா நிறைய குழந்தைகளை படிக்க வைங்க. இப்போ அந்த காலத்துல கூட்டு குடும்பம்னா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் இருப்பாங்க. இப்போ ஒரு குட்டி கேட்டேன், இந்த மாதிரி தான் கேட்டேன், தாத்தா இங்கிட்ட ப்ளூ சட்டை ப்ளூ வேஸ்ட் கட்டி அவதான் தாத்தா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்குள்ள தாத்தா பாட்டி அப்பா அம்மா மாமா இந்த உறவு முறைகளை தெரியாம இந்த செல்லு மட்டும் தான் தெரியும். இது இருந்தா போதும். அப்ப காமிச்சிங்களா செல்லு எவ்வளவு இதா இருந்தா செல்லு காமிச்சு அப்படி மைண்ட் அப்படி மாதிரி இருக்கிறதுனால செல்லு வந்து யூஸ் பண்ணணும். இல்லைன்னு சொன்னீங்க, தவறான இதுக்கு போகக்கூடாது. அதை நாம நோட் பண்ணணும் குழந்தைங்க. சரிங்களா? அதனால இதன் மூலமா நீங்க எல்லாம் என்ன தெரிஞ்சிட்டீங்கன்னா குழந்தை திருமணம் நடக்கக்கூடாது. சரிங்களா? முன்னாடி தடுக்கணும், அதை விடக்கூடாது, படிக்க வைக்கணும், குழந்தைங்க வேலைக்கு அனுப்பக்கூடாது. சரிங்களா? அப்படி இருந்தால் அந்த நம்பர் நோட் பண்ணிக்கணும். உடனே நீங்க நடக்கிறதுக்கு முன்னாடி தகவல் அந்த நாம வந்து தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு அறிவு நம்பர் நோட் பண்றதுல எந்த சிரமம் இல்ல. யாருமே படிச்சவங்க படிக்காதவங்க பாமர மக்கள் எல்லாத்துக்கும் 10 நிமிஷம் தெரியும். கவர்மெண்ட்ல ஒரு அது அந்த அந்த நம்பர் ஏன் வச்சிருக்காங்கன்னா படிப்பறிவு இல்லாத கூட 10 நிமிஷம் சொல்லுவாங்க. அதனால வந்து 10 அடுத்தது 9 8 அதனால வந்து 1098ன்னு சொல்றதை விட 10 9 8 இது படிச்சவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு எந்த பாமர மக்களுக்கு புரியும். எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. 10 9 8 10 9 8 10 9 8 நீ மனசுல வச்சா யாருமே எந்த இடத்துல வேணாலும் பெண்களை காப்பாற்றலாம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் அவங்க மனசுல போகணும். அவங்கவுங்கள இன்னொருத்தர் கேட்டு ஆடுவோட அவங்கவுங்க குடும்பத்துக்கு மனசுல போகணும். அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். பல்கலைக்கழகம் குடும்பம் வரும், பல்கலைக்கழகமா வரும். பரவாயில்ல. இவங்க எல்லாருமே வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. ரொம்ப சிரமமா இருக்குனாங்க. நான் சொன்னேன் ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சி
அதாவது நம்ம நியூஸ் பார்க்கறது இல்லை, பேப்பர் பார்க்கறது இல்லை, செய்தி பார்க்கறது இல்லை, ஒன்லி நாடகம் அல்லது சாப்பாடு செய்கிறோம், படுத்துக்கிறோம். ரொம்ப இடுப்பு வலி. ஏன்னா நம்ம வயசுக்கு நம்ம வெளியே வேலைக்கு போயிட்டு வந்து சீக்கிரமாக சாப்பாடு செஞ்சுட்டு படுக்கணும், மறுபடியும் வேலைக்கு போகணும். இந்த சிரமத்தில் எல்லாரும் உட்காந்து இந்த நிகழ்ச்சி எல்லாரும் கேட்டதுக்காக ரொம்ப நன்றி. ஈரோடு மாவட்டத்திலிருந்து வந்து அந்தியூர் கரட்டுப்பாளையத்தை தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி.